வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை. இது இலங்கைக்கான வானிலை அறிக்கை. 2026 ஜனவரி மாதம் 23ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வானிலை அறிக்கை. வானிலை அமைப்பு: இலங்கைக்கு கிழக்கு பகுதி காற்றழுத்த தாழ்வு நிலை கொண்டுள்ளது. இந்த நிகழ்வு மேலும் வடக்கே முன்னேறி வந்து ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி வரை தீவிரமடைந்து செயலிழந்து நாளை ஜனவரி 24ஆம் தேதி திரிகோணமலைக்கும் முல்லைத்தீவுக்கும் இடையே தரையேறி மேற்கு நோக்கி தென்மேற்காக பயணித்து 25ஆம் தேதி தெற்கு மன்னார் வளைகுடாவில் இறங்கி தென்மேற்காக நிலநடுக்கோட்டை அடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிகழ்வு மன்னார் வளைகுடாவில் இறங்கி தெற்கே நகரும் பொழுது படிப்படியாக செயலிழந்து வளிமண்டல சுழற்சியாக நிலநடுக்கோட்டை அடைந்து மீண்டும் மேற்கு நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக வருகிற நாட்களில் இலங்கையில் படிப்படியாக மழைப்பொழிவு அதிகரிக்கும். ஆனால் இந்த நிகழ்வால் ஒரு தீவிர மழைப்பொழிவு அல்லது பெரும்பாலான இடங்களுக்கு மிக கனமழை பொழிவு எல்லாம் இந்த நிகழ்வால் கிடைக்க வாய்ப்பில்லை. குறைவான மழையே கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இலங்கைக்கு. அடுத்த நிகழ்வு ஜனவரி 26ஆம் தேதி ஜனவரி 27ஆம் தேதி சுமத்ரா அருகே ஒரு காற்று சுழற்சி வர இருக்குது. அந்த நிகழ்வு முன்னேறி வந்து ஜனவரி 30ஆம் தேதியிலிருந்து இலங்கைக்கு ஒரு நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிகழ்வு வட மாகாணங்களுக்கு நல்ல மழைப்பொழிவு கொடுக்க வாய்ப்பது. அடுத்த நிகழ்வு வட மாகாணங்கள் யாழ்ப்பாணம் இந்த இடங்களை ஒதுக்கி தெற்கு மாகாணங்கள் மத்திய மாகாணங்களுக்கு ஒரு நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று ஜனவரி மாதம் 23ஆம் தேதி வெள்ளிக்கிழமை பொறுத்தவரை இன்று அனைத்து மாகாணங்களுக்கும் கடுமையான குளிர் இருக்கும். அதே வேளையில் அம்பாறை, பனாமா இந்த இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்பது. அதிகாலை நேரங்களில் பெரும்பாலான மாகாணங்களில் கடுமையான குளிர் இருக்க வாய்ப்பது. நாளை முதல் படிப்படியாக குளிர் குறைய வாய்ப்பது. அதேவேளையில் இன்று 10 மணிக்கு பிறகு படிப்படியாக மேகங்கள் சூழ்ந்து காணப்படும். இன்றும் மதியம் மாலை நேரங்களில் ஓர் இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்பது. பெரும்பாலும் யாழ்ப்பாணம், பருத்தித்துறை, கிளிநொச்சி, முல்லைத்தீவு, மேலும் தலைமன்னார், புத்தளம், வவுனியா, அனுராதபுரம், திரிகோணமலை, தம்புள்ளை, நுவரேலியா, அம்பாறை, மட்டக்களப்பு இந்த மாகாணங்களில் ஓரிரு இடங்கள் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்பது. பெரும்பாலான இடங்கள் மேகம் சூழ்ந்து காணப்பட்டாலும் ஏதாவது ஒரு இரு இடங்கள் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்பது. இன்று ஜனவரி மாதம் 23ஆம் தேதி. நாளை ஜனவரி 24ஆம் தேதி அதிகாலை நேரங்களில் யாழ்ப்பாணத்து பருத்தித்துறை இந்த இடங்களுக்கெல்லாம் கனமழை, மிக கனமழையும் எதிர்பார்க்கலாம் அதிகாலை நேரங்களில். அதே வேளையில் படிப்படியாக திரிகோணமலை, முல்லைத்தீவு இந்த இடங்களுக்கும் லேசான மிதமான மழை, கிளிநொச்சி இந்த இடங்களுக்கும் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்பது. அதிகாலை நேரங்களில் வெயில் வந்த பிறகு படிப்படியாக மழைப்பொழிவு அதிகரிக்கும். அனைத்து மாகாணங்களுக்குமே மழை கிடைக்க வாய்ப்பது. ஆனால் மாலை இரவு நேரங்களில் ஒரு சில இடங்களில் கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்பது. பெரும்பாலும் தலைமன்னார், புத்தளம், கொழும்பு, நீர்கொழும்பு, கண்டி, ரத்னபுரி, மேலும் தம்புள்ளை, அனுராதபுரம், அவிச்சவெளி இந்த இடங்களுக்கெல்லாம் பரவலாகவே கனமழை கிடைக்க வாய்ப்பது மாலை இரவு நேரங்களில். மற்ற மாகாணங்களுக்கு மிதமான முதல் சற்று கனமழை, ஓர் இடங்களில் லேசான மிதமான மழை தெற்கு மாகாணங்களுக்கெல்லாம். நாளை ஜனவரி 24ஆம் தேதி 25ஆம் தேதியை பொறுத்தவரை அனைத்து மாகாணங்களுக்கும் மழை இருக்கும். லேசான மிதமான மழை, மிதமான முதல் சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்பது. ஜனவரி 26ஆம் தேதி தெற்கு மாகாணங்களுக்கு மட்டுமே ஓரிரு இடங்கள் மழை கிடைக்க வாய்ப்பது. ஜனவரி 27ஆம் தேதியும் ஓரிரு இடங்கள் லேசான மிதமான மழை மட்டுமே கிடைக்க வாய்ப்பது. ஜனவரி 29ஆம் தேதியை பொறுத்தவரை பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பது. கிழக்கு மாகாணங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்பது. ஜனவரி 30ஆம் தேதியை பொறுத்தவரை ஒரு பரவலான மழைப்பொழிவு. அதிகாலை நேரங்களில் கிழக்கு மாகாணங்கள் வெயில் வந்த பிறகு படிப்படியாக உள் மாகாணங்கள், மேற்கு மாகாணங்கள் என்று யாழ்ப்பாணத்தை தவிர்த்து மற்ற அனைத்து மாகாணங்களுக்கும் படிப்படியாக மழை அதிகரிக்கும். ஜனவரி 30 விட 31, பிப்ரவரி 1, 2 தேதிகளில் இலங்கையில் மீண்டும் ஒரு நல்ல மழைப்பொழிவு. ஜனவரி 27ஆம் தேதி வரும் காற்று சுழற்சி முன்னேறி வந்து ஜனவரி 30ஆம் தேதி தொடங்கும் மழை. ஜனவரி 31, பிப்ரவரி 1, 2 தேதிகளில் ஒரு நல்ல மழைப்பொழிவாக அனைத்து மாகாணங்களுக்கும் கிடைக்க வாய்ப்புள்ளது. இப்போது இலங்கை அருகே நிலை கொண்டிருக்கும் காற்றழுத்த தாழ்வு நிலை இந்த நிகழ்வு இலங்கைக்கு மழை கொடுப்பதை விட அடுத்த நிகழ்வு முன்னேறி வரும் பொழுது நல்ல மழைப்பொழிவாக இலங்கையில் கனமழை, ஓர் இடங்கள் மிக கனமழை எதிர்பார்க்கும். பெரும்பாலான இடங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. ஆனால் அந்த நிகழ்வு யாழ்ப்பாணம், இந்த பருத்தித்துறை இந்த இடங்களை ஒதுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மற்ற மாகாணங்களுக்கு ஒரு நல்ல மழைப்பு வடக்கே குறைவாகவும் மத்திய மாகாணங்கள் கூடுதலாகவும், அதைவிட தெற்கு மாகாணங்கள் மேற்கு மாகாணங்களுக்கு கூடுதலான மழைப்பொழிவு ஜனவரி 30ஆம் தேதியிலிருந்து கிடைக்க வாய்ப்பது. ஜனவரி 30, 31, பிப்ரவரி 1, 2 தேதிகளில் ஒரு நல்ல மழைப்பொழிவு. மேலும் ஒரு நிகழ்வு
ஜனவரி 30ஆம் தேதிக்கு பிறகு சுமத்ராவுக்கு ஒரு நிகழ்வு காற்று சுழற்சி வர இருக்குது. அந்த நிகழ்வும் முன்னேறி வந்து பிப்ரவரி 5ஆம் தேதிக்கு பிறகு அதுவும் இலங்கைக்கு ஒரு நல்ல மழைப்பொழிவு கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வரக்கூடிய நாட்களில் இலங்கையில் படிப்படியாக மழைப்பொழிவு அதிகரிக்க வாய்ப்புள்ளது. குளிர் படிப்படியாக குறைய வாய்ப்புள்ளது இலங்கையை பொறுத்தவரை. அதே வேளையில் இலங்கையில் தரைக்காற்று இன்றை விட நாளை தரைக்காற்று வலுவாக இருக்க வாய்ப்பது. யாழ்ப்பாணம், பருத்துறை, கிளிநொச்சி, முல்லைத்தீவு இந்த இடங்களுக்கெல்லாம் 40 முதல் 50 கிலோமீட்டர் வரை தரைக்காற்று இருக்க வாய்ப்பது. நாளை ஒரு நாள் மட்டும். நாளை மறுநாள் சற்று காற்றின் வேகம் குறைந்து காணப்படும். அதே வேளையில் ஜனவரி 25, 26 தேதிகளில் காற்றின் வேகம் குறைந்தாலும் ஜனவரி 27ஆம் தேதி படிப்படியாக காற்றின் வேகம் தரைக்காற்று 35 முதல் 45 கிலோமீட்டர் வரை தரைக்காற்று இருக்க வாய்ப்புள்ளது. அடுத்த காற்று சுழற்சி இலங்கையை நோக்கி முன்னேறி வரும் என்பதால் ஜனவரி 27, 28, 29 தேதிகளில் தரைக்காற்று இருக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் மீனவர்களுக்கு மீன்பிடிக்க மன்னார் வளைகுடா, குமரிக்கடல், வங்கக்கடலிலும் வருகிற நாட்களில் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும். 40 முதல் 50 கிலோமீட்டராகவும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. மீனவர்களுக்கு மீன்பிடிக்க சற்று சவாலாகவே இருக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் அடுத்தடுத்து காற்று சுழற்சிகள் இலங்கையை நோக்கி வரும் என்பதால் தொடர்ந்து வங்கக்கடல், மன்னார் வளைகுடா, குமரிக்கடலில் காற்றின் வேகம் சற்று அதிகரித்தே காணப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து வானிலை அறிக்கை கேட்டு பயன்பெறுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.